சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் பிரிக்க முடியாத உரிமை. புரட்சி என்பது மனித குலத்தின் மறுக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இதே இந்த நிலத்தின் விடுதலைக்காகத்தான். செக்கிழுத்தான் நம் பாட்டன் வஉசி, அதுவும் அரசியல். சிறைப்பட்டார்கள் நம் முன்னவர்கள், அதுவும் அரசியல். தூக்கிலே தொங்கினார்கள், அதுவும் அரசியல். நோக்கம் அடிமை நிலையிலிருந்து அன்னை மண்ணை மீட்க வேண்டும், காக்க வேண்டும் என்கிற புனித நோக்கம். ஆனால் இப்படியான அரசியல், உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000 500 சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொள்கிறோம். ஒரு நாட்டின் அரசை நிறுவுகிற அரசியலிலே சாதியும் மதமும் தான் முடிவெடுக்கும் என்றால், சாராயமும் பணமும் தான் முடிவெடுக்கும் என்றால், அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும் என்கிறார்கள். இந்த மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத உணர்ச்சி, அது எப்படி அரசியலில் கலப்பது? அதுவே எப்படி அரசியலாவது? ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து அரசியல் கட்டமைக்கப்படுமானால், அதன் பொருட்டு ஒரு அதிகாரம் நிறுவப்படுமானால் அந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்கும்? நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் பொதுமையானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமா இயலாது. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. ஆடு மாடு நாய் நரி கோழி குஞ்சு எல்லாவற்றுக்குமானது. தெருநாயை கூட நீ அடிக்க முடியாது. அதுக்கு விலங்குகள் காப்பகம் இருக்குது, அது கேள்விகள் வரும். மரத்தை வெட்டாதே, மரம் மண்ணின் வரம், மரம் இல்லை என்றால் மழை பெற முடியாது என்று மரத்தை வெட்டுவதை தடுக்கிறோம். மரத்திற்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவது முகாமிட்டு மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறார்கள், அது மாடுகளுக்கான அரசியல். மாட்டு தீவனம், மாட்டுக்கான இறை, அது விலை உயர்வு அதிகமாகிவிட்டது, அதை குறையுங்கள் என்று வேளாண் பெருங்குடிகள் மக்கள் போராடினால் அது மாட்டுக்கான அரசியல். காடுகளில் செல்லுகிற போது பாலித்தீன் பொட்டலங்களை போட்டு விடாதீர்கள், அது வரையாடுகளும் மான்களும் காட்டு மாடுகளும் தின்று இறந்து போகும் என்று அங்கே பலகை எழுதி வைத்தால் அது மாடுகளுக்கு, காடுகளில் இருக்க விலங்குகளுக்கான அரசியல். சிகரெட்டை பிடித்துவிட்டு தூக்கி போடாதீர்கள், காடு பற்றி எரிந்துவிடும் என்று எச்சரிக்கை பலகை வைப்பது காடுகளுக்கான அரசியல். இப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே சாதியும் மதமும் தான் முதன்மையாக அரசியலை தீர்மானிக்கிற ஆற்றல்களாக இருக்கிறது. அதை தாண்டி பணம். அறிவார்ந்த பெருமக்கள், அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். பணத்தை முதலீடு செய்கிற போது, ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி என்று முதலீடு செய்கிற போதே அந்த இடத்தில் முதலீடு செய்பவனின் லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை செத்து போகிறது. வாக்குக்கு 2000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்?
ஒருவன் ஒரு வீட்டிற்கு திருடப் போகிறான், சுவரேறி குதிக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு நாய் இருக்கிறது. அந்த நாய் அவனையே பார்க்கிறது, குறைக்கல. அவன் போகிறான், சுவரில் ஏறி மேலே குதிக்கிறான். அப்பவும் குறைக்கல, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. மறுபடியும் உள்ளே போகிறான், அப்பவே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த நாய் கத்தி எழுப்பி விட்டுருமோ அல்லது கடிச்சுப்புருமோ என்று பயந்து அவன் கொண்டு போன ரொட்டி துண்டை எடுத்து அந்த நாய்க்கு போடுகிறான். வாய்ந்து கடித்தது. ஏன்? இவன் நம்ம முதலாளிக்கு, நம்ம எஜமானுக்கு, நம்ம வீட்டிற்கு வேண்டியவனா இருப்பானோ, விருந்தாளியா இருப்பானோ? அவனை நாம் குறைப்பது அவமானமாயிருமே, கடித்தால் அது பிரச்சனையாயிருமே, சரியாயிரா, தவறா போயிருமே என்று அது கடிக்காம இருக்குது. ஆனால் அவன் என்னைக்கு ரொட்டி துண்டை எப்போது போட்டானோ அப்ப திருட வருகிறான் என்று நினைத்து நாய் பாய்ந்து கடித்து விட்டது. இவன் உறவினன் அல்ல, திருடன் என்று இந்த நாய்க்கு தெரிகிறது. இந்த தமிழர்களுக்கு அது தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிந்து இந்த நாட்டில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடியது நான் பார்த்தேன். அந்த தெருவில் காசு கொடுத்து விட்டு இந்த தெருவில் காசு கொடுக்கவில்லை என்று வீதியில் வந்து போராடியதை நான் பார்த்தேன். இதுதான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சிகர போராட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு போராட்டத்தை செய்தார்கள். இதிலே இந்த இலவசம், இந்த வாக்குக்கு காசு, இதையெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் ஓனாய் கத்தி என்று எழுதியிருக்கிறார். ஒரு ஓனாய் என்ன செய்கிறது? காட்டுக்குள் இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னு வருது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில் கட்டி இப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறார்கள். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அப்படி நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசுதான். 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. பீகாரிலே நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஒரே நாளில் வங்கியில் போட்டாங்க. இப்போ அது ஒரு புது முறை வந்திருக்கு. எங்கே தான் வங்கி கணக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதிர்ச்சி ஆயிடுது. என் தம்பி ஐகோ என்னிடத்தில் சொன்னா, அண்ணா இது கேட்குது, என்ன மாமா அம்மா போட்டிருக்காரா 5000 திடீர்னு வந்திருக்கு, நான் செலவுக்கு எதை போட்டிருக்கிறாரு, யாருங்க போட்டிருப்பா 5000ன்னு. அப்புறம் தொலைக்காட்சியில் பார்த்தா தான் அரசு போட்டிருக்கு, அப்பா ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அப்பதான் தெரிய வருது. வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அதில் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாளில் இவ்வளவு 5000 ரூபா 5000 ரூபாய் இத்தனை கணக்கு இல்லை, இவ்வளவு வங்கி கணக்கு இல்லை போடப்படுவது தெரியாமல் இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமாக 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3000, இப்போ ஒரு 5000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது, நோ சம்மர், இப்போ தான் வருது. அதுக்கு ஒரு 5000, இப்போ 8000 ஆயிடுச்சா. இப்போ வாக்குக்கு 2000, அப்போ 10. அவர் மொத்தமாக போட்டார், இவர் 3 தவணையாக கொடுக்குறாரு. இங்கே அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அதான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. அது கட்சி அரசியல் என்ன? ஒரு கட்சி தேர்தல் என்று வென்ற பிறகு
கட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்டு ஆட்சியை சிறப்பாக செய்யுமானால் அது மக்கள் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப கட்சிக்கு என்று நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சி நிதி என்று தேர்ச்சிக்கொண்டு அடுத்த தேர்தலையே கவனம் பண்ணுவது. தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கலாம்? மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்கு, கல்லூரிக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தால் அந்த பெண்களின் வாக்கை வாங்கிவிடலாம். கல்லூரிக்கு போற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தம்பிகள், அவர்களுக்கு ஒரு 1000 போட்டால், தமிழ் மகன் என்று போட்டால் அது ஒரு 1000, அந்த பிள்ளைகளின் வாக்கை வாங்கிவிடலாம். இதையே கவனத்தில் எடுக்கிற போது இது தேர்தல் அரசியலாகிறது, மக்கள் அரசியல் இல்லை. படிக்க போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்ப இங்கே மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப பன்னெடுங்காலமாக இந்த நிலத்திலே உலகின் முதல் மொழி தமிழ், ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, உயிர், கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், வரலாறு, அரசியல் எல்லாம் மொழியிலிருந்துதான் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது. மொழி சிதைந்து அழியுமானால் ஒரு இனம் சிதைந்து அழியும். பிரபாகரன் மகன், தமிழ்தாயின் மகன், சத்தியம் செய்து சொல்கிறேன், உண்மையை உறக்கச் சொல்கிறேன், என் இனம் செத்து போனது, இறந்து போனது. எப்படி? அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள் போல நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் இல்லை. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தோம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிரிந்தோம், பிளந்தோம், சிதைந்தோம். தமிழோடு சமஸ்கிருதத்தோடு மேலும் 90 விழுக்காட்டிற்கு மேலாக 99 விழுக்காடு ஆங்கிலம் கலந்தோம். எவர் நாக்கிலும் தமிழ் இல்லை, நாட்டிலும் தமிழ் இல்லை, ஏட்டிலும் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. உங்கள் சந்தேகம் இருந்தா இங்க பாருங்க, பஜாஜ் இருக்கா? அங்க பாருங்க, ஸ்ரீ மருது பஜாஜ் இருக்கா? ஸ்ரீ மருதர் பஜாஜ், அப்படியே தமிழ் எழுதுவான். இவர்களுடைய இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவது, ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவது இருமொழி கொள்கை. இப்போ இல்லாட்டி எப்போ, அது எப்படி எழுதுவான்? IPPO, இப்போ இல்லாட்டி அப்படி எழுதுவான். நீ படிக்கும்போது இப்போ இல்லாட்டி எப்போ, தமிழ் உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம், தமிங்கிலம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ப இது என்ன ஆயிருச்சு? செத்து போன என் தாய்மொழியை மீட்க, காக்க, மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு புரட்சிகர அரசியல் தேவைப்படுது. அதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அப்ப தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும். தமிழர், இப்ப இவர் தமிழர் இல்லையா? உங்க ஐயா எடப்பாடி தமிழர் இல்ல, தமிழர் ஆழ்வார். தமிழராக ஆழ்வாரா? தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் ஆழ்வாரா? அதுதான் கேள்வி, அதுதான் கேள்வி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல தம்பி, பால் போல ஒன்று. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா
6 மாசம் கூட 6 மாசம் தமிழ் மீட்சி படை என்று உருவாக்கப்படும். எல்லா கடைகளுக்கும் வடிவ நிறுவனங்களுக்கும் துண்டறிக்கை அங்க அனுப்பப்படும். இதை மாற்றி எழுதி வச்சிருந்து, இல்லைன்னா என்ன பண்ணோம், அரசே மாற்றி எழுதிடும். எழுதிட்டு என்ன பண்ணோம், மாசம் மாசம் கட்டியிருக்கு ஆசைன்றோம். இல்லைன்னா என்ன பண்ண, உரிமத்தை நீக்கிட்டு கடையை பூட்டு போட்டு போயிடும். ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? எப்படி இருக்கு? நீ வார, நான் வந்து உட்கார்ந்தோன்னே அவனே மாற்றி மாற்றி எழுதிடுவான். நாங்களே வெளியிடுவோம். இதுக்கு இது சொல், இதுக்கு இது சொல், இதுக்கு இது எழுத்து, இதுக்கு இந்த வாக்கியம், இது இப்படி எழுதிரு முறையா எழுதியிருப்பா, இல்லைன்னா இடத்த காலி பண்ணியிருப்பா. ஏன்? இது தமிழ்நாடு, தூய தமிழன் நாடு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். நீ என்ன வேணாலும் கற்றுட்டு வா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன். பெற்ற தாயை அடையாளம் தெரியவில்லை என்றால் நீ நினைவிழந்தவன், பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவன். நீ அதை தகர்த்தெறிய வேண்டும் என்று சட்டம் படித்த வழக்கறிஞர் நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலவு தூய குடிநீரை எங்க அரசு கொடுத்துரும் மக்களுக்கு. எல்லா உயிர்களுக்குமான நீரை சேமிச்சு வச்சிரும். அது எல்லாம் மரங்களை வெட்டிட்டா நட்டுது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் நட்டுது. பச்சை போர்வையால் 10 ஆண்டுல என் நாட்டை மூடிடுறேன். மரம் நட்டு வளர்ப்பதற்கென்று பணி, அதற்கென்று பணியாட்கள், அதற்கென்று அரசு பணி. 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் அரசு பணி நட்டு வச்சிரும். வேலை எல்லாருக்கும் கொடுத்துரும். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான் மோசிக்கிறனர். நீர் உயிர் தான், ஆனா அது முக்கியம் இல்லை. நெல் உயிர் தான், ஆனா அது முக்கியம் இல்லை. ஏன்? இது ரெண்டு இருந்தும் ஆட்சி செய்கிற மன்னன் சரியில்லை என்றால் இது என்றும் பயனில்லை. அப்ப என்ன சொல்றான்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். யாரு? மோசிக்கிறனர். இப்ப தலைவன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. தொலைச்சு பெறுவேன். என் சொல்லிட்டு தரான் பாரு. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை. யாரா நீ? யார் வச்சிருக்கா பெண்ணிய உரிமை விடுதலை? யார் வச்சிருக்கா? பைத்தியக்கார பையில. என் தாய் தன் கற்ப பையிலிருந்து கொடுத்த விடுதலை தாண்டா அந்த மகன், விடுதலை தாண்டா அங்க இருக்கேன். பைத்தியக்காரடே, எத்தனை காலத்துக்கிட்ட அப்படி பேசி திரும்பி தொலைக்கிறேன்டா உங்களை, அயோக்கிய பயில்களா, தொலைக்கிறேன்டா. 117 பெண்கள் கொடுத்துருக்காப்ல, 117 ஆண் கொடுத்துருக்காப்ல. நாங்க கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. அவர்கள் உரிமை. அவர்கள் எடுக்கும் போது நாங்க கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் என் பாவன், என்னுடைய பாட்டன் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்றும் இளைப்பெண் கும்மியடிங்கிறான். தையலை உயர்வு செய்யுங்கிறான். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருது முயல் கொம்பைங்கிறான் புரட்சி பாவலன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. அதனால பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை, பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சரிபாதி இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க கொடுக்கல. இதுல எந்த பெருமையும் இல்லை. எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். அதனால பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி இல்லையே. போன தடவை நிறுத்தனம் போட்டாங்களா என்ன? கடமையை செய்கிறோம். அதுல பெரிய இது மாதிரி பேசுறது, அவர் ஜெயிக்க மாட்டாப்ல அதனால கொடுக்குறாரு அப்படின்னு. டே, ஜெயிக்கிறவன் நீங்க கொடுக்கல, அப்ப கொடுக்குற நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே ஜெயிக்கணும்ல. நீதான் ஜெயிக்கிறிய கொடு. வியாக்கியானம் யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, தொலைச்சு பெறுவேன்.
தப்பிக்க முடியாது ராஜா. நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான ஆயுதம் எங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்னவர்கள், அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்திலே யாவனுக்கிட்டே ஆயுதம் கிடையாது. வெல்ல முடியாது. நீ வெல்ல முடியாது. நான் சொல்றேன், வெல்ல முடியாது. ஊடகத்தை சந்திக்கும் போது போதும் முடிச்சுக்கிறோம்னு ஊடகக்காரர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் சொல்லுவாங்களே வெளியே, நான் எல்லாம் முடிச்சுக்கிறோங்க போதுனே, இதோட நிறுத்திக்கிறோன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பேன். இல்லை நான் முடிச்சுக்கலாண்ணே. புரியுதா? எங்க ஐயா இறந்துட்டாங்க, நல்ல கண்ணு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. வந்தா அப்படி நம்மகிட்ட இருந்த மாபெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அது நமக்கு வருத்தம் அளிக்குது, அவருக்கு என்னுடைய அஞ்சலி. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியல. சும்மா இருந்தா ஊடகக்காரங்க கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்ப அதனால இங்க ஒரு மாற்றத்தை யார் உருவாக்குவது? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதனால் நாங்கள் எங்களிலிருந்து தொடங்குறோம், என்னிலிருந்து தொடங்குறோம். நீங்க உங்களிலிருந்து தொடங்கள். நம்மிலிருந்து நல்ல அரசியலுக்கும் ஆட்சிக்குமான ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கு. களம் உங்களுடையது, காலமும் உங்களுடையது. களத்திற்கு செல்லுங்கள், நில்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம்ம வெற்றி அதை சொல்லும். பெற்றோர பெரியோர உற்றார உறவினரே வணக்கம். ஆன்றோர சான்றோர அறிவார்ந்த பெரியோர வணக்கம். உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மையது நன்மையது எண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மையது நன்மையது எண்ணி பாருங்க. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கும் அழுகுது. படிச்சு பட்டம் வாங்கிய கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டைய ஆளுது, ரொம்ப நாளா ஆளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா பாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. இது தொடரலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப மாத்தணுமே அப்பு. அதுக்கு தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நம்ம நாட்டு நிலைமை. அட அதுக்கு தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை, அதை போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி, உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு சோறு ஒரு பிடி, அவன் இல்லைனா ஏது நமக்கு உணவு ஒரு பிடி. அதனால விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட, காப்பாத்துங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டுறேன் என் பாட்ட. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா,
நாடு நாசமா போகுதே நியாயமா? என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா? கண்ணத்தோரந்தே பாரம்மா, கண்ணத்தோரந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா? சின்ன வயசுல சிகரெட்ட பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டய தீப்பட்டி கேட்கிறான். சின்ன வயசுல சிகரெட்ட பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டய தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடும் அம்மா ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா? சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இப்போ திணறுது மூச்சு. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இங்க திணறுது மூச்சு. மரமில்லா ஊருல மழையங்க பெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது. விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயித்தான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா? கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கோட்டையில் கொடிதான் கிளியாம பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது. நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடபாத தானே ஏழைக்கு கூடு. சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கடை அல்லுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா? கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட ஓட்ட. விவசாயி சின்னத்திற்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. என் அருமை பெற்றோர்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, நாம் இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் தனித்து அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்மை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், ஒரு தூய அரசியலை நேசிப்பவர்கள், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று துடிப்பவர்கள், நம்மளை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கிறோம்.